வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலரி சேனல்ல பிரெட்டை வச்சு ஈஸியான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஸ்வீட் செய்யறேன் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்யில் கூட இதை பொரிச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா அந்த பிரெட் துண்டில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ அந்த பிரெட் துண்டுலாம் எடுத்து ஒரு சன்னியில் மாற்றிக்கலாம். இந்த பொரிச்சு வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸுக்கு ஒரு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் ஜீனி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கம்மி பதம் பால் பதம் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் பிசு பிசுப்பாக வந்தால் போதும். நம்ம குலோப் ஜாம் செய்வோம்ல அந்த பதம் வந்தால் போதும். இந்த பால் பதத்துக்கு ஜீனி மட்டும் கரைஞ்சால் போதும். இப்போ நம்ம பிரெட்டுக்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு இந்த ஜீரா தேவைப்படும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஜீராவை இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண அதே கடாயில் காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இந்த பாலில் ஒரு 3/4 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஸ்டஃபிங் இருக்கு. இதை நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க, ஏன்னா கட்டி கொடுப்போம். இந்த ஜீராவையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல அல்வா பதத்துக்கு இருக்கும். இப்போ அந்த ஸ்டஃபிங்க்கு இந்த பதத்தில் நம்ம அமர்த்திக்கலாம் அடுப்பை. இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கெட்டி இருந்துச்சுன்னா ஸ்டஃபிங் வைக்க வராது. இந்த பதத்துலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை இந்த ஜீராவில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு அப்படியே இதை தனியாக எடுத்து இந்த ஜீரா வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஜீராவில் இந்த பிரெட் ஸ்லைஸ் ஊறிச்சு. இப்போ இதை தனியாக இந்த ஜீரா வடியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் இந்த ஸ்டஃபிங்கை இதை சேர்த்துக்கலாம். இது அல்வா பதத்தில் இருக்கும். நீங்கள் அப்படியே கூட இதை சாப்பிட்லாம். இந்த ஸ்டஃபிங்கை இதை வச்சு ஒரு ப்ரெட்டை வச்சு முடிக்கலாம். இந்த பிரெட் ஸ்வீட் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.